ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆடி முதல் வெள்ளி வீடியோ போட்டேன். ஆடி 2வது வெள்ளியே முடிஞ்சு புதன்கிழமையே வந்துருச்சு. எப்போவுமே நாங்கள் 3வது வாரம் தான் கூழ் ஊற்றுவோம். இந்த வாட்டி வந்து 2வது வாரமே ஊற்றிட்டோம். அதனால் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். இந்த வாட்டி வந்து நாங்கள் வீட்லேயே குலதெய்வம் வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கோம். குலதெய்வம் வந்து பால்முனீஸ்வரர்ன்றதுனால பௌர்ணமி அவருக்கு அபிஷேகம் பண்ணணும். அவரை பிரதிஷ்டை பண்ணி இதான் ஃபஸ்ட்டு பௌர்ணமி. அதனால் நான் வந்து எப்போவுமே நான் தான் பண்ணலான் இருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டுன்றதுனால அவருக்கு பொங்கல் சுண்டல் எல்லாமே வச்சு செய்யலாம் அப்படின்ட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே சுண்டல் பொங்கல் தானா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா நான் திடீர்னு வந்து அரேஞ்ச் பண்ணேன். இது மட்டும்தான் இப்போதைக்கு வீட்டில் இருந்துச்சு. சாமிக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைக்கணுன்றதுனால ஒரு ஸ்வீட்டாக பொங்கல் வச்சுட்டேன். மற்றபடி நான் பொங்கலுக்கு பதிலாக பாயசமும் சுண்டல் வேணால் செஞ்சிடலாம் தான் பார்த்தேன். சரி வேண்டாம், பொங்கலே பண்ணிக்கலாம், வேறு கடைக்கு வேறு போகணும், டைம் ஆகும்னு சொல்லிட்டு சிம்பிளாகவே முடிச்சிட்டேன். வெள்ளத்தை வேறு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் போல். அதை உடைக்கவே முடியல. உடைக்கலான்னு பார்த்தா சின்ன வேறு அப்போ தான் தூங்குறான். சவுண்டு கேட்குது. 2வது அந்த கடப்பாக்கல்லே உடஞ்சிரும் போல், அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. எது கல் எது வெள்ளம்னே தெரில, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு நாள் சாமி கும்பிட்றதுக்கே காலையிலேருந்து வேலையாக இருக்குது. வரப்போகிற வரலட்சுமி விரதத்துக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. 3 நாள் வேலை செய்யணும் போல். வரலட்சுமி விரதம் போன வாட்டி நான் ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சேன். இந்த வாட்டி காப்பு கட்டி செய்யலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். வாட்டி நான் 3 பேர் தான் எதிர்பார்த்து செஞ்சேன். ஆனால் 5 பேர் வந்தாங்க. அது இல்லாமல் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு மாதிரி கோமாதா வந்திருந்தாங்க. அதுவும் ப்ரெக்னென்ட்டோடு. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு போன வாட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணாமலேயே நிறைய பேர் வந்திருந்தாங்க. இந்த வாட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எத்தனை பேர் வருவாங்கன்றது தெரியல. நிறைய பேர் கலசம் வச்சு செய்கிறாங்க. இந்த வாட்டி நான் வந்து வெறும் ஃபோட்டோ வச்சு தான் செய்ய போகிறேன். போன வாட்டியும் ஃபோட்டோ வச்சு தான் செஞ்சுருந்தேன். வாட்டி வரலட்சுமிக்கு எப்படியும் வீடியோ எடுத்து போடுவேன். எப்படி பண்ணுறன்றதை நீங்கள் பாருங்கள். விஷயம்லாம் பண்ணி முடிச்சுட்டு நானும் எங்கள் மாமியாரை சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து பார்க்கலாம். டாட்டா பாய்.